சூழலியல்ல வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சூழலியலாளர். இவர் 1884 ஆகஸ்ட் 25 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மிசிகனுடைய வெயின் கவுண்டியில் இருக்கிற டெட்ராய்டில் பிறந்தாங்க. இவர் 1906ஆம் ஆண்டு அந்த மிசிகனுடைய ஆல்மாவில் இருக்கிற ஆல்மா காலேஜில் பிஎஸ்சி முடித்தாங்க. அதை தொடர்ந்து இவருக்கு பிளான்ட் இக்காலஜின்ற தாவர சூழலியல்ல ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதாவது குறிப்பிட்ட தாவரங்கள் குறிப்பிட்ட சூழல்களை சார்ந்து எப்படி வளருதுன்றதை பற்றி படிக்கிறது தான் தாவர சூழலியல். அதில் தான் இவருக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் 1909ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினோயில் இருக்கிற சிகாகோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் பிஹெச்டி இன் பிளான்ட் இக்காலஜி, அதாவது தாவர சூழலியலில் பிஹெச்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருடைய டாக்டரல் அட்வைசராக ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த தலை சிறந்த தாவரவியலாளர் இருந்தாங்க. அவருக்கு கீழே வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இவருடைய பிஹெச்டி ஸ்டடீஸை தொடங்கினாங்க. அப்போ இவர் மிசிகனுடைய லேக் சுப்பீரியரில் இருக்கிற ஐல் ராயல் அப்படின்ற மிகப்பெரிய தீவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய காட்டை ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. குறிப்பாக அந்த தீவில் இருக்கக்கூடிய காடு எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத பற்றி இவர் ஆராய தொடங்கியிருந்தாங்க. ஏற்கனவே இவருடைய டாக்டரல் அட்வைசரான ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் அவர் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பொதுவாக ஒரு காடு உருவாகுது அப்படின்னா அது எடுத்த உடனே பெரிய பெரிய மரங்கள் உருவாகி காடாக மாறாது. அதுக்கு முன்னாடி ஒரு நிலப்பரப்பு இருக்குது அப்படின்னா அந்த நிலப்பரப்பில் மெல்ல மெல்ல ஃபஸ்ட்டு புட்கள் உருவாக ஆரம்பிக்கும். புல் உருவாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா புதர்கள் உருவாகும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பைன் மாதிரியான மரங்கள் உருவாகும். அதை தொடர்ந்து ஓக், மேப்பல் மாதிரியான மிகப்பெரிய மரங்கள் உருவாகி அதுக்கப்புறம் அது காடாக மாறிடும் அப்படின்றத ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இது உண்மைதானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அந்த ஐல் ராயல் தீவுக்கு போயிருந்தாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய காட்டை இவர் ஆராய்ச்சி பண்ண தொடங்கினாங்க. பொதுவாக அந்த காட்டை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு இவர் குறிப்பிட்டாங்க. ஏன்னா அந்த காடு முழுமையாக இப்போ உருவாகி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பெருசாக காடு உருவாகாது. அப்படியே அந்த காடு இருக்கும். காற்று மிகப்பெரிய அளவில் அடித்து புயல் ஏதாவது மரம் உடஞ்சி விழுந்தா கூட மறுபடியும் அந்த இடத்துல அந்த மரம் உருவாகிரும். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு இறுதி நிலையை எட்டின காடாக இருக்குது. இப்போ இந்த காடு எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத பற்றி தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ படிப்படியாக ஹென்ரி சாண்ட்லர் கவுல்ஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை அப்படின்றது இவருக்கு புரிய வர ஆரம்பிச்சிருந்தது. ஏன்னா இவர் அங்கே இருக்கக்கூடிய மண் வளம், அந்த காட்டில் இருக்கக்கூடிய மண் வளம், அதை நோக்கி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதாவது அதை நோக்கி வீசுகிற காற்று, அதுக்கப்புறம் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நீரின் தன்மை, நிலத்தடி நீரின் தன்மை, அதை பற்றிலாம் இவர் கவனமாக ஆய்வு செஞ்சாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடம் அந்த காலத்தில், அதாவது லேக் சுப்பீரியர் அப்படின்ற மாபெரும் ஏரி, லேக் சுப்பீரியர் அப்படின்றது பெருசு அப்படின்னா எந்த அளவுக்குன்னா கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த 2 நாடுகளை உள்ளடக்கி இந்த மிகப்பெரிய ஏரி இருக்குது. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஸோ அப்பேற்பட்ட அந்த லேக் சுப்பீரியரில் தான் ஐல் ராயல் அப்படின்ற தீவு இருக்குது. இப்போ இந்த தீவு எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வர ஆரம்பிக்குது. அதாவது இது ஒரு மிகப்பெரிய பாறையாக தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல பெருசாக தாவரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்குது அப்படின்னா காற்றுல இருந்து இந்த பூஞ்சைகள், அதுக்கப்புறமா பாசிகள், இதனுடைய வித்துக்கள், விதைகளெல்லாம் பறந்து பாறைகள் மீது விழும். அப்படி விழுந்ததுக்கப்புறமா பாறை தான் இந்த மாதிரியான பாசிகள், அதுக்கப்புறம் லைக்கன்ஸ் அப்படின்ற ஒரு வகையான பூஞ்சைகள், இதெல்லாம் வளர்றதுக்கு ஏற்ற சூழல். அதனால இப்போ ஒரு இடத்துல ஒரு பாறை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாசியும் பூஞ்சைகளும் தான் படர்ந்து வளரும். இப்படி அது வளர ஆரம்பித்த பிறகு அது ஒரு வகையான அமிலத்தை வெளியிடும். அது மட்டும் இல்லாமல் அது வளர வளர பாறைகளை உடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பாசிகளும் பூஞ்சைகளும் அமிலங்களை வெளியிட்டு பாறைகளை உடைக்க ஆரம்பிக்கும். அப்போ காலப்போக்கில் பாறைகளானது இலகுவாக மாறி மண்ணாக மாற ஆரம்பிக்கும். இப்படி பாறைகள் மண்ணாக மாற ஆரம்பிக்கும் போது அதே சமயம் பாசிகள், பூஞ்சைகள் எல்லாம் இறந்து விழுந்து மறுபடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி அது இறந்து விழும்போது அதுவே அந்த இடத்துக்கு நல்ல ஒரு லேயர் மாதிரி கொடுக்கும். அதாவது மென்மையான ஒரு மேல் அடுக்கை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அந்த மரத்துல இருந்து இலை உதிர்ந்து மண்ணில் விழுந்து மக்கி போய் மண்ணுக்கு உரமாக அது அமையும். மறுபடியும் அந்த மரத்தில் இலைகள் உருவாகும், மறுபடியும் இலைகள் உதிரும். இதே மாதிரி தான் பாசிகள் பூஞ்சைகளும்
வளரும் இறக்கும் வளரும் இறக்கும். இந்த மாதிரி ஆக ஆக அந்த பாறைகள் எல்லாமே வந்து காலப்போக்கில் மண்ணா மாறி அந்த மண்ணில் நல்ல ஒரு உரமாக இந்த பாசிகளும் பூஞ்சைகளும் மாறுது அதனுடைய இறந்த பிறகு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ அப்படி மாறின பிறகு தான் அங்கே வந்து புல் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுது. இப்போ அதுக்கப்புறம் அந்த இடத்துல புல் வளர ஆரம்பிக்கும். ஏன்னா புல் வளர்றதுக்கு ஏற்ற தன்மை தான் அந்த பாறை வந்து மண்ணாக மாறின பிறகு இருக்கும். ஏன்னா சுற்றிலும் அது பயங்கரமான வெயில் வந்து அடிச்சிட்டு இருக்கும். பெரிய வெயில் வந்து இப்போ வந்து அடிச்சுட்டே இருக்குது. எந்நேரமும் வந்து வெயில் அடிக்குது. காலையில் 6 மணியில் தொடங்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு இடத்துல வெயில் அடிக்குது அப்படின்னா அங்கே நிழலே இல்லை அப்படின்னா அங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வளராது. ஏன்னா பெரிய பெரிய மரங்களினுடைய விதை மண்ணில் புதைக்கப்பட்டு அது வளர ஆரம்பிக்கும் போது அதனுடைய வேர்கள் வந்து ஓரளவுக்கு மண்ணினுடைய மேற்பரப்பில் தான் இருக்கும். இப்போ வெயில் அதே இடத்துல அடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா அந்த வெப்பம் வந்து அந்த மண்ணினுடைய மேற்பரப்பையும் சூடாக்கும். அதனால் அந்த விதை வந்து வேறாக மாறி வேர் விட்டு வேர் வளர ஆரம்பித்தா கூட அது கருகி போயிடும் அந்த வெப்பத்திலேயே. அதே சமயம் அங்கே தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாலாச்சு ஓரளவுக்கு மரம் வளர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மரம் வளர வாய்ப்பே இல்லை. அதனால் பெரிய பெரிய மரங்கள் எதுவும் வளராது. அதனால தான் புற்கள் வளரும். ஏன்னா சில புற்கள் இருக்குது. அந்த புற்கள் எல்லாமே வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடியது. அதாவது அதுக்கு உண்மையிலே வெயில் தான் தேவை. வெயில் நல்லா இருந்தால் அது நல்லா புற்கள் தான் வளரும். ஸோ அதனால் இப்போ ஒரு பாறை அது வந்து பாசிகள் மற்றும் பூஞ்சைகள்னால அரிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணாக மாறுது. இப்போ மண்ணாக மாறினதுக்கப்புறமா அது வந்து புற்கள் வளர்கிறதுக்குண்டான வாய்ப்பு அந்த சூழல் மாறுது. ஏன்னா வெயிலும் அங்கே அடிச்சுட்டே இருக்கும். ஸோ வெயிலை தாங்கி வளரக்கூடிய புற்கள் வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா புற்களும் வளர்ந்து வந்து அதே இடத்துல இறந்து விழும், மறுபடியும் வளரும், இறந்து விழும். இப்படி பண்ணுறதன் மூலமாக இன்னொரு லேயர் உருவாகும் அந்த மண்ணுக்கு மேலேயே இன்னொரு அடுக்கு. அதுவும் வந்து ஓரளவுக்கு மண்ணுக்கு அதிகமான அந்த உரத்தை கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன செடிகள், சின்ன சின்ன புதர்கள் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். இப்போ ஆரம்பத்தில் பாசிகளும் பூஞ்சைகளும் இருந்தது, வெறும் பாறையில் வளர்ந்தது. அதுக்கப்புறம் அது மண்ணாக மாறினதுக்கு அப்புறமா புற்கள் வளர்ந்தது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன செடிகளும் புதர்களும் வளர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு புதர் வளருது அப்படின்னாலே அந்த புதருக்கு பின்னாடி கொஞ்ச நேரமாச்சு நிழல் விழும். ஏன்னா இப்போ சூரிய ஒளி இங்கே படும்போது இங்கே புதர் இருக்குன்னா இங்கேருந்து சூரிய ஒளி அடித்தா இந்த இடத்துல நிழல் விழும். அப்பேற்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு பறவைகளோ விலங்குகளோ விதைகளையோ எச்சங்களையோ போட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற நிழல் இருக்கிறனாலையும் அதே சமயம் அந்த இடத்துல புதர் இருக்கிறனாலையும் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கும். அதன் காரணமாக அந்த இடத்துல சின்ன சின்னதாக வந்து மரங்கள் வளர ஆரம்பிக்கும், பைன் போன்ற மரங்கள். ஏன்னா அதுக்கு நிழல் இருக்குது. ஓரளவுக்கு மரம் வளர்ந்து புதரை தாண்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு முழு நேரம் வெயில் அடித்தா கூட அதுக்கு பிரச்சனை கிடையாது. மரம் பெருசாக வளர்ந்துடும். அது வளர ஆரம்பிக்கும் போது தான் அந்த இடத்துல அதிகமான வெயில் இருக்கக்கூடாதே ஒழிய அது ஓரளவுக்கு தண்டெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வெயில்னால ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிலை பயன்படுத்தி அது இன்னும் நல்லா தான் வளரும். ஸோ அப்படி பைன் போன்ற மரங்கள் வளரும். வளர்ந்து அதனுடைய இலைகள் உதிர்ந்து அது மண்ணில் விழும்போது அது இன்னும் மண்ணுக்கு அதிகமான உரத்தை கொடுக்கும். அப்போ ஓக், மேப்பல் மாதிரியான இன்னும் மிகப்பெரிய மரங்கள் வளர்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்போ அப்பேற்பட்ட மிகப்பெரிய மரங்களும் வளர ஆரம்பிக்கும். இப்படியே பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்துட்டே போய் பக்கத்தில் வளர வளர அந்த மரங்களில் பறவைகள் மற்ற பூச்சிகள் எல்லாம் வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிக்கும். அப்போ அது அங்கேயே வந்து பல இடங்கள்ல இருந்து கொண்டு வரக்கூடிய பழங்கள் விதைகள் எல்லாத்தையும் போடும். அப்படி அந்த இடத்துல படிப்படியாக வந்து இன்னும் நிறைய மரங்கள் உருவாக ஆரம்பிக்கும். இப்படி ஒட்டு மொத்தமாக ஒரு காடே வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ பெரிய பெரிய மரங்கள் உருவாகிருச்சு அப்படின்னா அந்த பெரிய பெரிய மரங்கள்னால கீழே நிழல் மட்டும்தான் இருக்கும், பெருசாக சூரிய ஒளி கிடைக்காது. அப்போ என்ன நடக்கும்னா இந்த ஆரம்பத்தில் வளர்ந்த புற்கள் புதர்கள் அதெல்லாம் வந்து வெயிலை தாங்கி வளரக்கூடிய புற்கள் புதர்களாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய மரங்கள் வந்து நிழலை உருவாக்கிருச்சு அப்படின்னா அந்த நிழலில் புற்கள்னால வளர முடியாது. புற்களுக்கு நிறைய சூரிய ஒளி தேவை. அதனால அப்பேற்பட்ட புற்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல மண் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்கும், அதே சமயம் கீழே மண்ணும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த நிழலையும் ஓரளவுக்கு வெயிலையும் மட்டும் தாங்கக்கூடிய சின்ன சின்ன புதர்களும் புற்களும் மட்டும் ஓரளவுக்கு அங்கே வந்து வளரும். ஸோ இப்படி ஒரு காடே முழுமையாக உருவாகிரும். இதை வந்து வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அந்த ஐல் ராயல் அப்படின்ற அந்த தீவின் காட்டை இவர் ஆய்வு செய்யும் போது இப்படி தான் இந்த காடு உருவாகியிருக்கு அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ முழுமையாக பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் உருவாகி காடு முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த காடு அழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த காடு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இப்போ ஒரு வேளை மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவோ பூகம்பமோ அல்லது
சுனாமியோ அல்லது மிகப்பெரிய அளவில் வேறு ஏதாவது காட்டு தீயோ ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்துமே அழிஞ்சு போகுது அப்படின்னா அப்போ காடே இல்லாமல் போயிடும். காடு இல்லாமல் வறண்ட நிலமாக மாறிடும். அப்போ வறண்ட நிலமாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல மறுபடியும் வந்து புற்கள் உருவாகும். ஒருவேளை அங்கே பாறை இருந்தால் பாசி பூஞ்சையிலேருந்து ஆரம்பிக்கும், அடுத்து புற்கள், அதுக்கப்புறம் மறுபடியும் புதர்கள், அதுக்கப்புறம் மரங்கள் அப்படின்னு அழிஞ்ச காடு மீண்டும் தானாகவே இயற்கையாக உருவாகிரும். இது இயற்கையின் அற்புதத்தின் உச்சம். ஸோ இப்படி வந்து தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்றத வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த காடு உருவாகியிருக்கு. இப்போ இந்த காடு வந்து கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது இது வந்து இறுதி கட்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பயனியர் ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த பூஞ்சைகள் பாசிகள் புற்கள் எல்லாம் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஸ்டேஜ், அதில் வந்து இந்த புதர்கள் சின்ன சின்ன மரங்கள் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஸ்டேஜ் தான் பெரிய பெரிய மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்து காடாக மாறக்கூடியது. இப்போ இந்த ஐல் ராயலில் இருக்கக்கூடிய அந்த தீவில் இருக்கக்கூடிய காடு முதிர்ச்சி அடைஞ்சது, இறுதி கட்டத்தை எட்டி இருக்குது அப்படின்றது தான் இவர் வந்து உறுதிப்படுத்தினாங்க. அதை இவருடைய பிஹெச்டி தீசஸ் ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பித்து 1911ஆம் ஆண்டு பிஹெச்டி வந்து பெற்றாங்க யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல இருந்து. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த ஐல் ராயலை ஆய்வு செஞ்சு 1913ஆம் ஆண்டு த கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி 1913ஆம் ஆண்டு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து ஒரு புக்கை வந்து அங்கே வந்து வெளியிட்டாங்க. த கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் ஐல் ராயல் லேக் சுப்பீரியர் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஸோ இதைத்தான் நான் சொல்கிறதுக்கு தடுமாறினேன். ஸோ இந்த ஃபுல் டைட்டில் இதுதான். இந்த ஒரு டைட்டிலில் 1913 இது ஒரு ஒர்க்காகவே வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு தகவல்களை ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1916 இது வந்து இவருடைய வாழ்க்கையில் திருப்பு முனை. ஏன்னா வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து நேராக இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அதுதான் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அலாஸ்காவில் இருக்கிற ஒரு கிளேசியல் பே அப்படின்ற ஒரு இடம். அங்கே இவர் வந்து போனாங்க. அது கிளேசியல் பே பேசன் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே போய் அந்த ஒரு நிலப்பரப்பை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இவர் வந்து கிளைமேக்ஸ் ஃபாரஸ்ட்டை ஆய்வு செஞ்சுருந்தாங்க, எப்படி வந்து காடு முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி. இப்போ ஒரு காடு எப்படி உருவாக தொடங்குது அப்படின்ற பிரைமரி சக்சஷன் பற்றி இவர் வந்து ஆய்வு செய்கிறதுக்காக தான் கிளேசியல் பேக்கு போகிறாங்க. ஏன்னா 1916ஆம் ஆண்டு இவர் போகும்போது பனிப்பாறைகள் உருகி புதிய நிலமானது அந்த இடத்துல தெரிய ஆரம்பிச்சிருந்தது. இப்போ புதிய நிலம் தெரியுது அப்படின்னா இவ்வளோ காலம் அங்கே பனிப்பாறைகள் இருந்தனால எந்த விதமான தாவரங்களும் அங்கே இருந்திருக்காது. ஸோ அந்த நிலமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப வந்து அந்த இடத்துல எந்த தாவரங்களும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாறைகள் அங்கே இருக்கும், அதே மாதிரி பக்கத்தில் கொஞ்சம் மண் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இப்பேற்பட்ட இடத்துல உண்மையிலே வந்து ஆரம்பத்தில் பாசிகள் பூஞ்சைகள் எல்லாம் படர்ந்து அதுக்கப்புறம் அது மண்ணாக அந்த பாறைகளை மண்ணாக மாற்றி புற்களை உருவாக வச்சு அதுக்கப்புறம் புதர்கள் சின்ன சின்ன மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் அப்படின்னு காடாக இதை மாற்றுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் அங்கே போனாங்க. அங்கே போய் ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்கினாங்க, பெர்மனன்ட் பிளாட்ஸ் நெட்வொர்க்கை வந்து உருவாக்கினாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இடத்தை இவர் ஆய்வு செய்ய போறாருன்னா அதுக்கு அடையாளம் இடுறது, இந்த இடம் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அடையாளம் இட்டாதான் இந்த இடத்துக்கு வந்து போகிறது தெரியும். ஏன்னா அந்த இடமே வந்து பனிப்பாறைகள் எல்லாம் வந்து உருகி அதை கடந்து போய் வெறும் ஒரு நிலப்பரப்பு மாதிரி தெரியும். எந்த இடத்த ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு அடையாளம் இடுறதுக்காக இவர் சில விஷயங்கள் பண்ணாங்க. துரு பிடிக்காத பெரிய பெரிய கம்பிகளை நட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாறைகளில் சில நம்பர்ஸையோ அல்லது வேறு ஏதாவது விஷயங்களை செதுக்கிறது, அதுக்கப்புறம் பெரிய பெரிய கற்களை வச்சு அடுக்கிறது, கயிறை கட்டி ஒரு குறிப்பிட்ட சதுர அடியை வந்து குறிப்பிட்டு இந்த இடத்த ஆய்வு செய்கிறதா வந்து வைக்கிறது. இது மாதிரிலாம் இவர் வந்து பண்ணாங்க. இப்படி பண்ணுறது இதுதான் வந்து பெர்மனன்ட் பிளாட் அப்படின்றது. இது அழிஞ்சு போகாது. இது இப்படி இவர் பண்ணுறனால ஒரு குறிப்பிட்ட இடத்தை இவர் வந்து கவனமாக அடிக்கடி வந்து ஆய்வு செய்ய முடியும். அதுக்காக இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிளான் சக்சஷன் அப்படின்னா என்னன்னா, அந்த பாசிகளும் பூஞ்சைகளும் உருவாகி அதுக்கப்புறம் வந்து புற்கள் வளர்ந்து புதர்கள் வளர்ந்து மரங்கள் வளர்றது. ஸோ அதுதான் வந்து பிளான் சக்சஷன் அப்படின்றது. அப்படி பிரைமரி சக்சஷன் அப்படின்னா
அது வந்து தொடங்கக்கூடிய செயல்முறை. அது எப்படி தொடங்குது? எப்படி வந்து பூஞ்சை பாசிலாம் வளருது? அத பத்தி ஆய்வு செய்றது. ஸோ அத தான் இவர் வந்து இந்த கிளேசியல் பேல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் இவர் பண்ணது எல்லாமே ஒரு காட்டுக்கு போயி, அந்த காடு எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்னு ரிவர்ஸ்ல ஆய்வு செஞ்சாங்க. இப்ப இவர் வந்து தொடக்கத்துல இருந்தே ஒரு குறிப்பிட்ட இடத்த எடுத்து ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவர் ஆய்வு செய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல மக்கள் வரக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து போறாங்க, மக்கள் நடமாட்டம் இருந்தாலே தானாவே இயற்கையா ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா மக்கள் வந்து ஒண்ணு அழிச்சிருவாங்க, குப்பைகள் போடுறது, அந்த இடத்துல வந்து நெருப்பு வைக்கிறது, விளையாட்டு மைதானம் அமைக்கிறது அப்படின்னு என்னென்னமோ பண்ணி அந்த இடத்த ஒண்ணுமில்லாம ஆக்கிருவாங்க. அதனால மனிதர்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இத பெரிய அளவுல பாதுகாக்கப்பட்ட பகுதியா அறிவிக்கணும் அப்படின்னு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப 1922ஆம் ஆண்டு எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அவங்க தரப்புல இவர் வந்து பேசி அந்த எக்கலாஜிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவுடைய உதவியோட கவர்மெண்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. அப்ப 1925ஆம் ஆண்டு அப்போதைய அமெரிக்காவினுடைய அதிபரா இருந்த கெல்வின் கோலிட்ஜ் அவர் வந்து இந்த கிளேசியல் பே அப்படின்ற இடத்த கிளேசியல் பே நேஷனல் மான்யூமெண்ட், அதாவது தேசிய நினைவு சின்னமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளேசியல் பே நேஷனல் பார்க்காவே மாறினது, தேசிய பூங்காவா மாறினது, பாதுகாக்கப்பட்ட இடமா கிளேசியல் பே நேஷனல் பார்க் அண்ட் பிரிசர்வா அது வந்து மாறினது. ஸோ 1925ல் அதனுடைய தொடக்கம் இருந்தது. அப்போ வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் போய் ஆய்வு செஞ்சுட்டே வந்தாங்க. அந்த வெறும் பாறையில் எப்படி பாசிகள் பூஞ்சைகள் எல்லாம் வளருது அதை பற்றிலாம் இவர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பல ஆண்டுகள் ஆகும் ஒரு காடு உருவாகிறதுக்கு. அதனால இவர் வந்து பெர்மனன்ட் பிளாட் நெட்வொர்க்கை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இவருக்கு பிறகும் அந்த இடம் ஆராய்ச்சி செய்யப்படணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் சொன்ன அந்த அந்த பாசிகள், பூஞ்சைகள், புட்கள், அதுக்கப்புறம் செடிகள், அதுக்கப்புறம் புதர்கள், சின்ன சின்ன மரங்கள், பெரிய மரங்கள் இப்படி மாறுறது வந்து சும்மா ஒரு சில ஆண்டுகளில் நடக்கிறது கிடையாது. பல நூற்றாண்டுகள், சில நேரங்களில் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கூட நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு காடு உருவாகிறதுக்கு. இதனால தான் இவர் வந்து பெர்மனன்ட் பிளாட் நெட்வொர்க்கெல்லாம் அமைச்சு தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அதே சமயம் இவர் வந்து மிசிசிப்பியை கடந்து போகக்கூடிய த அப்பர் மிசிசிப்பி ரிவர் அந்த பகுதி குறித்து இவர் வந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க 1930களில். அப்போ பல்வேறு விஷயங்கள் இவர் வந்து பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ஒரு இடம் இருக்குது, இந்த ஒரு ரிவர் இருக்குது அப்படின்னா அந்த நதியானது உருவாகி இருக்கிறது எப்படி, அந்த நிலப்பரப்பு இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு. இப்போ பனிப்பாறைகளாக கொண்ட அந்த நிலமாக இருந்திருக்கு அப்படின்னா பனிப்பாறைகள்லாம் உருகுனதுக்கு அப்புறமா பாறைகள் தெரிஞ்சிருக்கும், அப்போ நதி உருவாகியிருக்கும். அந்த நதி எப்படி பள்ளத்தாக்குகளை உருவாக்குது, அதுக்குண்டான பாதைகளை உருவாக்கி மாற்றி அமைக்குது, அதை பற்றிலாம் கூட ஆய்வு செஞ்சாங்க. ஏன்னா வெறும் வந்து தாவரங்களினுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் ஆய்வு செஞ்சால் போதாது, புவியியல் சார்ந்த விஷயங்கள், நிலப்பரப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றியும் ஆய்வு செய்யணும். அப்போ தான் வந்து உண்மையிலேயே நிலப்பரப்பும் தாவரங்களும் இணைஞ்சு எப்படி ஒரு சூழலை உருவாக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக இவர் இப்பேற்பட்ட ஆய்வுகளை செஞ்சாங்க. குறிப்பாக பனிப்பாறைகள் இருக்கும்போது இந்த இடத்துலலாம் எப்படி இருந்தது மிசிசிப்பி ரிவர், இந்த பனிப்பாறைகள்லாம் உருகி அந்த தண்ணி வந்து நதியில் ஓட ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு விஷயங்களினுடைய வரலாற்றை இவர் ஆய்வு செஞ்சு 1935ஆம் ஆண்டு த அப்பர் மிசிசிப்பி ரிவர் ஆஃப் லேட் கிளேசியல் அண்டு போஸ்ட் கிளேசியல் டைம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை எழுதி 1935ல் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் வெளியிட்டாங்க. இதெல்லாமே வந்து ஆகச்சிறந்த படைப்பு. இதில் பல்வேறு தகவல்களை இவர் கொடுத்திருந்தாங்க. ஸோ வெறும் தாவரங்களினுடைய வாழ்க்கையை மட்டும் படிக்காமல் ஒட்டுமொத்த நிலப்பரப்பினுடைய வாழ்க்கையும் சேர்த்து படிக்கும்போது அது ரெண்டையுமே இணைச்சு பார்த்தா தாவர சூழலியலில் மிகப்பெரிய உன்னதமான விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது தான் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பருடைய நாலேஜாக இருந்தது. அது மிகப்பெரிய விஷயமும் கூட. ஏன்னா அது நாள் வரைக்கும் ஜியாலஜியை தனியாகவும் பிளான்டிகாலஜியை தனியாகவும் ரிசர்ச் பண்ணாங்க. ஆனால் இவர் தான் அதை ரெண்டையும் ஒருங்கிணைச்சு இது ரெண்டுமே ஒன்று பின்னி பிணைஞ்சுது அப்படின்னு சொல்லி அதை அறிமுகப்படுத்தினாங்க. ஏன்னா இப்போ ஒரு நிலப்பரப்பு பாறையாக மாறும்போது, பனிப்பாறைகள் உருகி அந்த இடம் பாறையாக மாறும்போது அப்போ தான் வந்து காற்றுல அடித்து கொண்டு வரப்பட்ட வித்துக்கள் எல்லாம் சேர்ந்து பாசிகள் பூஞ்சைகளாக மாறும். அதுக்கப்புறம் தான் அந்த இடமே காடாக மாறுது. அப்போ நிலப்பரப்பினுடைய தோற்றம், அதனுடைய நிகழ்வுகள் அதெல்லாம் கூட இந்த தாவர வாழ்க்கைக்கு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இவர் ஆய்வு செஞ்சாங்க.
ஸோ இப்பேற்பட்ட நபர் வாழ்நாள் முழுக்க கிளேசியர் பே அந்த ரீஜனை ஆய்வு செஞ்சாங்க. பின்னர் 1978 அக்டோபர் 8 அன்னைக்கு இவருடைய 94 வயசில் வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் இறந்து போனாங்க. இவர் இறந்து போய் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் இன்று வரை இவரால் அமைக்கப்பட்ட பெர்மனன்ட் பிளாட் நெட்வொர்க் எல்லாம் இன்னமும் கூட பல இடங்களில் அந்த கிளேசியர் பேல இருக்குது. ஸோ அங்கே தொடர்ச்சியாக அந்த இடம் பராமரிக்கப்பட்டு அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் அடிக்கடி குறிப்புகளாக எடுக்கப்பட்டு வருது. ஸோ ஒரு மனிதனுடைய தலைமுறையில் அப்படியே ஒரு நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் காடு உருவாதலையும் கண்டறியலாம் முடியாது. இவ்வளோ நாட்கள் ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த கோட்பாடெல்லாம் உறுதிப்படுத்துறதுக்கு வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் போன்ற பல விஞ்ஞானிகள் இன்று வரை போராடி வராங்க. ஸோ இந்த அளவுக்கு இயற்கை பற்றின புரிதல் நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்த வில்லியம் ஸ்கின்னர் கூப்பர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.